மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு இன்று மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன? தமிழகத்திற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் கிடைக்கப் போகிறது? சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகுமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். அது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் பொருளாதார நிபுணர் சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யுமா இந்த பட்ஜெட்? சாமானிய மக்களுக்கு அடிப்படையாக வருமான வரியில் பேசிக் த்ரெஷ்ஹோல்டு என்று சொல்லக்கூடிய எதுவரையில் நமக்கு வரி இல்லைன்னு சொல்லக்கூடியதை எதிர்பார்ப்பாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு 10 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கக்கூடியவர்களுக்கு வரி விலக்கு இப்பொழுது 7 லட்சத்துக்கு அருகாமையில் இருக்கிறது. அதை 8 லட்சமாக ஆக்கலாம். கடந்த 5 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை மத்திய அரசனுடைய வரி விதிப்பு உண்டாக்கி இருக்கிறது. ஒரு புதிய முறையை அவர்கள் கையாளுகிறார். இதுக்கெல்லாம் முன்னாடி 2.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, அதற்கு மேலே எல்லாத்திற்கும் வருமான வரி ஸ்லாப் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. 5%, 10%ன்னு படிக்கட்டுகள் இருக்கும். அப்போ 2.5க்கு மேலே ஒருத்தர் போகிறாரு, 2,80,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா 30,000 ரூபாய்க்கு டாக்ஸ் வரும். 2.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, 2.80 அவருக்கு வருமானம்னா 30,000 வரைக்கும். அதை சற்றே மாற்றி 3 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது என்று தொடங்கி மெல்ல மெல்ல அது 5 லட்சம் 7 லட்சம் என்று வந்து விட்டது. அதை எப்படி கொடுக்குறாங்க? உங்களுக்கு வரியை போடுறாங்க 2.5 லட்சத்துக்கு மேலே, அதை தள்ளுபடியாக கொடுக்குறாங்க. ஆக ஒருத்தருக்கு 7 லட்சத்திற்கு மேலே வருமானம் இருந்தால் அவர் 7 லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு வரி கட்ட மாட்டார், 2.5 லட்சத்துலேருந்து இருப்பதற்கு கட்டுவார். அதனால் அரசு எப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு வந்திருக்கிறது? நாம் என்ன சம்பளம் வாங்குகிறோமோ அது 7 லட்சத்திற்கு உள் இருந்தால் வரி கிடையாது, மேலே இருந்தால் அடிப்படையில் இருந்து வரி, அதை இந்த தடவை 1 லட்சம் கூட்டுவாங்க. மாநிலம் சார்ந்ததாக இருக்கக்கூடியதுக்கு ஸ்மார்ட் சிட்டியில் இன்னும் ஒரு 2 சேர்க்கலாம், அதற்குண்டான மாநிலத்தோடு ஒப்பந்தம் போடலாம். மெட்ரோ ரயில் அதற்கு ஏதாவது கூடுதலாக கொடுக்கலாம். பழைய திட்டங்களிலேயே கொஞ்சம் பெண்டிங் இருப்பதனால அந்த போக்கிலேயே போக மாட்டாங்க. இப்போ உதாரணமாக மருத்துவக் கல்லூரிகள் கட்டுவது, அரசனுடைய மருத்துவக் கல்லூரிகள் கட்டுவது, எய்ம்ஸ் மருத்துவமனை என்பதில் பெரிய கவனம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நிச்சயமா சார், இந்த விலைவாசி உயர்வெல்லாம் கட்டுப்படுத்த இந்த மத்திய பட்ஜெட் எந்த அளவுக்கு உதவ போகுது? வரி விகிதத்தை கட்டுப்படுத்தினா விலைவாசி தானாக கட்டுப்படும். விலைவாசியை 2 வகையில் கட்டுப்படுத்தலாம். முதல் வகையாக இருப்பது வட்டி விகிதம். அதில் ஒரு பேலன்ஸ் தேவைப்படுகிறது. இந்த பக்கமும் சாயாமல் அந்த பக்கமும் சாயாமல் நாம் இருக்க வேண்டும். என்ன காரணம்? வட்டியை இப்போ 7% வங்கியில் கொடுக்குறாங்க, அதை 9% ஆக்கினால் விலைவாசி ஏறும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, கூடுதலான வட்டி கிடைக்கிறது, அதனால் பொருளின் விலையை ஏற்றலாம். ஒன்று. இன்னொன்று, இவர்கள் எல்லோருமே வங்கியிலிருந்து கடன் வாங்கி தான் உற்பத்தி செய்கிறார்கள். நமக்கு 8% 9% வட்டி கொடுக்கிறது வங்கி என்றால், கடன் வாங்குபவர்களுக்கு 12%லிருந்து 14% ஆக்கினால்தான் கொடுக்க முடியும். அப்போ அந்த இடத்துல 2% வட்டி ஏறுற பொழுது, கடன் வாங்குபவர்களுக்கு ஏறுகின்ற பொழுது, கடன் வாங்கி உற்பத்தி செய்பவர்கள் விலையை ஏற்றுவார்கள். இதனால் இந்த 2த்துக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணணும். வட்டியை ஏற்றுற பொழுது விலைவாசியை ஏறும், அது எதிர்மறை சிந்தனையை கொண்டு வரும். அதனால் வட்டிக்கு எப்படி தள்ளுபடி கொடுக்கலாம்னு பார்ப்பாங்க. இது ஒன்று தான் அவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும். உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு உண்டான மிடில் இன்கம், அதாவது உற்பத்தி செய்பவர்களை நடுவில் இருக்கக்கூடிய MSME, மீடியம் ஸ்மால், இதில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் கூடுதலான உத்வேகத்திற்கு வழி செலுத்துவார்கள். வரி விகிதத்தில் எந்த பெருசாக கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற கடன், லைசன்சிங் அத்தாரிட்டி, இந்த GST போன்றவற்றில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஒருங்கிணைப்பு, இவற்றையெல்லாம் கொண்டு வருவார்கள். இதன் மூலமாக உற்பத்தியை பெருக்குவது, நிறுவனங்களை நடத்துவதற்குண்டான எளிய வழிமுறைகளை கொண்டு வருவது, அதன் மூலமாக தொழிலை மேம்படுத்துவது,
அதனுடைய உபரியாக எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்புக்கு வழி செய்வது. இதுதான் ஒரு அரசு பெரும்பாலும் செய்யும். அதற்கு மேலே ஒரே பொம்பாஸ்டிக்காகவோ மார்தட்டுகின்றார் போலவோ செஸ்ட் பீட்டிங்னு சொல்லுவாங்க, அது போன்று செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.